வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காரமான எக் ரோஸ்ட் பார்க்க போறோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: 2 முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிக்கணும். 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. மசாலாலாம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது இல்லாமல் செய்கிறப்ப கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறது. இப்போ இந்த மசாலா அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 முட்டைக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த அளவை அதிகமாக்கிக்கிறதோ கம்மி பண்ணிக்கிறதோ பார்த்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு நீல வாகில் பிடிச்சிருந்தா அப்படியும் கட் பண்ணிக்கலாம். பூண்டை தோலை உரிச்சிட்டு இப்போ இந்த இடிக்கிறதுல போட்டு நான் இடிச்சுக்க போகிறேன். இப்போ நிறையா செய்கிறப்ப இந்த மாதிரி இடிக்க முடியல, இல்லாட்டி மிக்சியில் போடணுன்னா போட்டுக்கலாம். ஆனால் பேஸ்டாட்டம் அரைக்காமல் திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டை இடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி திப்பியாக இடித்து எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டாலும் இந்த மாதிரி வர மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. பாத்திரம் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இடித்து வச்சுருக்கிற பூண்டை போட்டு வதக்கிக்கிட்டு, பூண்டு பாதி வதங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, பூண்டை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுலேருந்து இந்த ரோஸ்ட்டு செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா தான் இதில் சேர்க்குறோம், அதனால் சீக்கிரமாக கருகிடும். லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் மசாலா கருகாமல் அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். பூண்டும் சீக்கிரமாக கருகக்கூடியது தான், அதனால் லோ ஃப்ளேம்லேயே இதை செய்யணும். பூண்டை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்ட பிறகு பூண்டு வாசனை நல்லா வரும். பூண்டு பாதி வதங்கி இருக்கும்போது எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். மசாலாலாம் சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டதும் முட்டையை சேர்த்துக்கங்க. முட்டையை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுட்டு கொஞ்சம் மசாலாலாம் முட்டையில் சேர்கிற மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் தீயாமல் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். மசாலா முட்டையில் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கிளறி விடும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை நம்ம அதை எப்படி வெட்டி வச்சோமோ அதே ஷேப்லேயே வரும். நல்ல காரமான முட்டை ரோஸ்ட் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.